எலும்பு இருக்கக்கூடாது. எலும்பு மேலே வந்து ஒரு நட்டாக நம்மளுக்கு தெரிஞ்சாலே அது வந்து எல்லா விஷயத்துக்குமே இது வந்து 0% கொலஸ்ட்ரால். எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம், காலையிலையும் சாப்பிட்லாம், மத்தியானம் சாப்பிட்லாம், ஈவினிங் சாப்பிட்லாம், அடுத்த நாளும் சாப்பிட்லாம். பட் கெட்டெல்லாம் போகாது. ரொம்ப சத்துமிக்க பகுதி இதுதான். எந்த காரணத்துக்கு கொண்டும் முயல் கறி சாப்பிட்றவங்க கிரேவிக்கு முயல் கறி நல்லாயிருக்கும். அதே மாதிரி ட்ரை ஃப்ரை நல்லா, அதாவது வந்து குழம்பு இல்லாமல் நல்லா ட்ரையாக வறுத்து நம்ம சாப்பிட்டோம்னா இனி கூடுதல் டேஸ்ட் கிடைக்கும். கட் பண்ணி வச்சுட்டு அவங்க வந்ததுக்கப்புறம் தான் பிரியாணிக்கு தனியாக பீஸாக கொடுப்பேன், ஃப்ரை தனியாக கொடுப்பேன், கிரேவிக்கு தனியாக கொடுப்பேன். ஆரோக்கியம் இல்லாதவங்களுக்கு சாப்பிட்டு முயல் கறி சாப்பிட்டா தான் அவங்க ஆரோக்கியம் வரும். அது என்ன. வெல்கம் பேக் டு லோகம் லைவ் யூடியூப் சேனல். லோகம் லைவ் குடும்ப அனைவருக்கும் லோகேஷன் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கணும்னா, கோயம்புத்தூரில் ஏற்கனவே சேனலில் பேசியிருக்கோம். ராபிட் ஃபார்ம் பற்றி தமிழ்நாட்டில் தான் சார் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. இன்றைக்கி சார்ட்ட கேட்டேன், சார் எனக்கு வந்து முயல் கறி சாப்பிடும் போல இருக்குது சார், அது எப்படிலாம் முயல் கறி வந்து நீங்கள் கொடுக்க என்ன மாதிரி ஸ்டெப்ஸ்ன்னு கேட்டேன். சரி வாங்க நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். முயல் கறி நீங்கள் பண்ணலான்னு சொல்கிறீங்க. நீங்கள் எப்படி மக்களுக்கு முயலுக்கு என்ன எந்த மாதிரி முயல் எடுப்பீங்க? சில ஃபார்மில் எல்லா ஃபார்மும் குறிப்பிட்டு சொல்ல, சில ஃபார்மில் என்னென்னா கறி தானே, ஏதோ ஒரு டிசீஸ் ஃபுல்லாக கொடுக்குறாங்க. நீங்கள் எப்படி மக்களுக்கு நீங்கள் சேவை பண்ணுறீங்க, அதை பற்றி விளக்கமாக கொஞ்சம் சொல்லுங்கள் சார் மக்களுக்கு. என்னோடய பேர் வந்து பார்த்திங்கன்னா சுரேஷுங்க. கேம்ஃபோர்ட் ராபிட் ஃபார்ம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் தாலுக்கா சுப்ராயம்பாளையம்ங்கிற ஒரு வில்லேஜில் அமைஞ்சிருக்கு. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். என்னோடய அன்பு சகோதரர் வந்து கேட்ட மாதிரி, அதாவது வந்து மீட் எப்படி தேர்ந்தெடுக்கணும், என்ன பண்ணணும் அங்கே எங்கிட்ட கேட்டிருந்தார். அதுக்கு என்ன மாதிரி முயல் எடுக்கணும், என்ன மாதிரி நம்ம செலெக்ஷன் பண்ணணும், முயல் எப்படி இருக்கணும், அதாவது வந்து மீட் எப்படி எந்த மாதிரி முயல் எடுத்தால் மீட் எப்படி இருக்கும், அதோட டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ நான் சொல்லி காமிக்க போகிறேன். அது எப்படின்னு எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சேனல்லே உங்களுக்கு நான் சொல்லி காமிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி முயல் தான் இருக்கணும், பார்த்துக்கோங்க. அதாவது வந்து க்ரோத் இருக்கணும். அதாவது வந்து நல்ல எலும்பு தோலும் இல்லாமல் நல்ல ஒரு சதப்பிடிப்பாக. முயல் பிடிக்கிறது எப்படியுமே பொசிஷன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் பிடிக்கணும். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இப்படி பண்ணும்போது மேலே ஆடை எப்படி தொடை பிடிச்சி பார்ப்போமோ அதே மாதிரி வந்து முயலை வந்து இப்படி மேலே இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா எலும்பு இருக்கக்கூடாது. எலும்பு மேலே வந்து ஒரு நட்டாக நம்மளுக்கு தெரிஞ்சாலே அது வந்து கண்டிப்பாக நோயான முயல் தான். நோய் மீன்ஸ் அது ஆரோக்கியமாக இல்லைன்னு அர்த்தம். அந்த முயல் நம்ம எடுக்கக்கூடாது. க்ரோத்தாக இருக்கணும். மினிமம் ஒரு 3 kg வரணும். 3 kg முயல் எடுக்கும்போது அதோட மீட் நல்லாயிருக்கும். அதோட மீட்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அதோட டேஸ்ட் வைஸாக பிரியாணி ஃப்ரை எல்லாத்துக்குமே சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த மாதிரி முயலில் தேர்ந்தெடுக்கணும். அதை நான் எப்படி கட் பண்ணுறேன்னு உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். சார் இப்போ முயல் செலெக்ஷன் பற்றி சொன்னீங்க ப்ரீஃபாக. இப்போ இந்த முயல் வந்து இப்போ நான் வந்து பாமர மக்கள் சார், எனக்கு வந்து முயலை பற்றி எதுவுமே தெரியாது. நான் எப்படி இந்த முயலை வந்து இது உண்மையான முயலா இல்லை காட்டு முயலா வளர்ப்பு முயலா எப்படி நான் கண்டுபிடிக்க முடியும்? நோய் நொடி இல்லாமல் முயல் எப்படி நான் கண்டுபிடிக்க முடியும்? நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா முயலை வந்து நீங்கள் கண்ணில் பார்த்து தான் எதுவுமே நம்ம கெஸ் பண்ண முடியும். கையில் பிடிச்சி பார்க்கணும், முயல் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். கண் பார்வைக்கு பார்த்தா நம்மளுக்கு கரெக்டாக ஒரு கெஸ் பண்ண முடியும். ஏன்னா முடி இருக்கிறதுனால வந்து ரோமங்கள் அதில் ஜாஸ்தி. அதனால் வந்து நம்ம இது மாதிரி முயலை பிடிச்சி என்ன பொசிஷன் இருக்குது, எந்த மாதிரி இருக்குது, முயல் எப்படி இருக்குது, க்ரோத் இருக்கா, இல்லை எந்த பிடிச்சி பார்த்தோம்னா எவ்வளோ மீட்டுக்கு நம்மளுக்கு கிடைக்கும், ஒரு நம்ம கெஸ்ஸிங் தெரியணும். அப்படி தெரியாதவங்களுக்கும் நான் சொல்லி காமிப்பேன். இந்த மாதிரி தான் முயல் எடுக்கணும், இந்த மாதிரி தான் கறிக்கு வெட்டணும்னு நான் சொல்லி காமிப்பேன். சரி, இப்போ முயல் கறி வந்து யாரெல்லாம் சாப்பிட்லாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, இது சாப்பிட்டா என்ன பிரச்சனை க்யூர் ஆகும்? ஓகே, ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா முயல் இறைச்சி வந்து இப்போது ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு கூட சாப்பிடலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா மேபி என்ன சொல்ல வரேன்னா, எல்லா விஷயத்துக்குமே இது வந்து 0% கொலஸ்ட்ரால். நான் சொல்கிறத விட நீங்கள் படித்தவங்க எல்லாருமே எப்படி பார்க்குறீங்கன்னா, கூகுளில் போய் பாருங்கள். ரேபிட் மீட் பெனிஃபிட்டுன்னு என்னென்னு நீங்கள் டைப் பண்ணி அடித்து பாருங்கள். அதில் எல்லாமே இருக்கும். அதாவது வந்து மீன்ஸ் அதோட ப்ரோட்டீன் கண்டென்ட் எவ்வளோ இருக்குது, கலோரிஸ் எவ்வளோ இருக்குது, டைஜஷன் நம்மளுக்கு எப்படி எவ்வளோ சீக்கிரம் ஜீரணமாகும். யார் வேணாம், மெயினாக கர்ப்பிணி பெண்களுக்கு சாப்பிட்ற ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஹார்ட் பேஷண்ட்டு, நோயுற்ற ஆளுங்க, வயசானவங்க, குழந்தைங்க, சில்ட்ரன்ஸ் எல்லாருமே சாப்பிட்றது பெனிஃபிட். ஆரோக்கியமாக இருக்கிறவங்களுக்கும் கூட வேண்டியதில்லை. ஆரோக்கியம் இல்லாதவங்களுக்கு சாப்பிட்டு முயல் கறி சாப்பிட்டா தான் அவங்க ஆரோக்கியம் வரும். அது என்னோடய பண்ணை வளர்ப்பில் நான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன்.
சார் இப்போ பொதுவாக நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா மீன், சிக்கன், மட்டன் எல்லாம் சாப்பிடுவோம். சில பேர் ஞாயிற்றுக்கிழமை மீன் வச்சு அடுத்த நாள் ஒரு நாள் சமைச்சு சாப்பிட்றாங்க. நாட்டுக்கோழி காலையில் வச்சு நைட்டு வச்சிடுறாங்க, ஒரு நாள் எக்ஸ்ட்ரா நாள் சாப்பிட்றாங்க. அதே மாதிரி முயலுக்கு அது மாதிரி சாப்பிட்லாமா? சாப்பிடும்போது ஒரு ஆள் இவ்வளோ தான் முயல் எடுத்துக்கோ. நம்ம பொதுவாக மக்களுக்கு என்னென்னா ஆட்டுக்கறி கோழிக்கறி தான் இருக்கும். இப்போ தான் முயல் இப்போ வந்துட்டுருக்கு. ஒரு மனிதன் வந்து எத்தனை கிராம் இந்த முயல்கறி எடுக்கலாம் சார்? அது ஸ்டாக் அடுத்த நாள் வச்சு யூஸ் பண்ணலாமா? ஃப்ரிட்ஜில் வச்சு முயல்கறி சாப்பிட்லாமா? அதை பற்றி இவர் கேட்ட நல்ல ஒரு கொஷின் தான். அதாவது வந்து முயல் கறிங்கிறது ஜீரணமாகக்கூடியது தான். மேக்ஸிமம் ஃப்ரிட்ஜ் வந்து யூஸ் பண்ண வேண்டாம். ஏன் சொல்கிற வர்றேன்னா, அது நல்ல ஒரு கண்டென்ட்டு தானே. யார் வேணால் எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது எவ்வளோ சாப்பிட்டாலும் ஜீரணமாகிடும். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து ஒரு மட்டன் சாப்பிட்டீங்கன்னா நல்ல ஒரு பசியில் ஒரு மேக்ஸிமம் எனக்கு ஒரு 300 கிராம்ஸ் மேக்ஸிமம் நல்லா சாப்பிட்றவங்க மீட் சாப்பிடுவாங்க. பட் அடுத்த வேலைக்கு கண்டிப்பாக எடுக்கவே முடியாது அவங்களால. ஆனால் முயல் கறி அப்படி இல்லை, எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம். காலையிலையும் சாப்பிட்லாம், மத்தியானம் சாப்பிட்லாம், ஈவினிங் சாப்பிட்லாம், அடுத்த நாளும் சாப்பிட்லாம். பட் கெட்டெல்லாம் போகாது. நாம் அந்த மாதிரி ஃப்ரையோ இல்லை கிரேவி அந்த மாதிரி வச்சிட்டோம்னா ஜெனியூனாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள், ஓகேவா? சரி, இப்போ முயலுக்கு நார்மலாக இப்போ நாட்டுக்கோழி குழம்பு, மீன் இப்போ பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு தான் மீன் குழம்பு பாக்கெட் இருக்குது. மட்டன் குழம்புக்கு மட்டன் குழம்பு பாக்கெட் மசாலா இருக்குது. சிக்கனுக்கு நாட்டுக்கோழி மசாலா சம்திங் பாக்கெட்லாம். முயல் கறி தர மசாலா நீங்கள் ரெடி பண்ணுறீங்களா, இல்லை நாம் நார்மலாக போடுற மசாலா போட்டு பண்ணலாமா அந்த முயல் கறி பொறுத்த வரைக்கும்? முயல் கறி பொறுத்த வரைக்குங்க மசாலாங்கிறது விட்டுருங்க. மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா எல்லாம் கண்டிப்பாக எசன்ஸ் தான். தயவுசெய்து மசாலா போட வேண்டாம். அந்த காலத்தில் அம்மாவிங்க அல்லது பாட்டி காலத்தில் வந்து அரைச்சி ஊற்றுவாங்க. மிளகா கூட்டுன்னு சொல்லுவோம் நம்ம கோயம்புத்தூர் பாஷையில். மிளகா வதக்கி அந்த தேங்காயை போட்டு அப்புறம் மிக்சியில் ஆட்டி அப்புறம் வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மிக்சியோ அல்லது கிரைண்டரோ அல்லது ஆட்டுக்கல்லையோ போட்டு ஆட்டுவாங்க. அதுதான் மெயின். மசாலாங்கிறது இந்த மசாலான்னு தயவுசெய்து மசாலாக்கள் மாற வேண்டாம். நீங்கள் வந்து ஆர்கானிக்காக வாங்க. அதாவது வந்து என்னென்னா அந்த காலத்தில் எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி வந்துட்டிங்கன்னா பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ முயல் கறி வந்து எந்தெந்த இடத்துக்கு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்களா, இல்லை இந்த கோயம்புத்தூர் மாவட்டம் மட்டுக்கும் நீங்கள் டெலிவரி கொடுக்குறீங்களா சார்? இப்போ நான் ஃபஸ்ட்டு ஹைதராபாத், பெங்களூர் கொடுத்துட்டு இருந்தேன். பட்டு என்னால் உற்பத்தி நான் வெயில் காரணத்தினால வந்து இப்போ இந்த வெயில் காரணத்தினால வந்து என்னால் கொடுக்க முடியல. பட் நான் கோயம்புத்தூர் கொடுத்துட்ருக்கேன். சில ஹோட்டலில் இந்த லீ மெரிடியன் ஹோட்டல் கொடுத்துட்ருக்கேன். அம்மாயி ஹோட்டல்னு சொல்லிட்டு அவங்க பிரான்ச்சு எல்லாமே ஒரு நல்ல ஜெனியூனாக வந்து சாப்பிட்ற இடத்துல மட்டும் கொடுத்துட்ருக்கேன். சாதாரண ஹோட்டலுக்கு கொடுக்கறது இல்லைங்க. ஏன்னா அவங்களுக்கு அதை பற்றி தெரியாது, எடுத்து சொல்லவும் புரிய வைக்க முடியல என்னால். அதனால் வந்து எனக்கு டிமாண்டு தான். அது போக எனக்கு ஃபார்ம்லேயே வந்து நிறைய முயல் கறி வாங்கிட்டு போகிறதுனால என்னால் மீட் கொடுக்க முடியறதில்ல. இதை என்னோட சைடு நான் சொல்கிறேன், அவ்வளோதான். சரி, ஓகே. இப்போ எனக்கு முயலை வந்து கட் பண்ணி எனக்கு லைவாக டெமோ காமிக்க முடியுமா சார் இப்போ மக்களுக்காக? கண்டிப்பாக. எப்படி உரித்து எப்படி என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு எல்லாமே சொல்லித்தரேன். மீட்டுக்கு எப்படி எடுக்கணும், பிரியாணிக்கு எப்படி எடுக்கணும், எந்தெந்த பீஸ்கள் எடுக்கணும், எந்த பீஸ் நம்மளுக்கு டேஸ்ட்டாக கிடைக்கும், எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். சார் இப்போ எனக்காக வந்து ஒரு முயலை இப்போ டெமோ காட்டுறீங்க. இப்போ இந்த முயல் எந்த பகுதியை நம்ம சாப்பிட்டா சத்து அதிகம்? இப்போ வந்து ஆடு பார்த்தீங்கன்னா தொடலம்பு, நெஞ்செலும்பு சொல்கிறாங்களே, அதே மாதிரி முயல்களில் எந்த எலும்பு பகுதி சாப்பிட்டா சத்து அதிகம் சார்? ஓகே, இப்போ உங்களுக்கு நான் அந்த உரிச்ச முயல் உங்களுக்கு காமிக்கிறேங்க. எப்படின்னு பாருங்கள், நான் சொல்லித்தரேன் ஒவ்வொன்றா. இதுதான் முயல் கறி. இந்த மாதிரி நல்லா மீட் இருக்கணும். இந்த மாதிரி நல்லா ஒரு இதாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், பார்த்துக்குங்க. இதுதான் உண்மையான முயல் கறி, சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த கிட்னி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெனிஃபிட், ஓகேங்களா? இப்போ நான் சொன்னேன்ல, அதாவது வந்து கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா உகந்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிட்னி. 2 கிட்னி இருக்கும். அது போக பார்த்திங்கன்னா இந்த நெஞ்சு பார்த்துக்குங்க. நெஞ்சு எலும்பு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். அது போக பார்த்திங்கன்னா இந்த தலையில் பார்த்திங்கன்னா அவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இதோட பிரெயின் பார்த்திங்கன்னா கூகுள் போய் செக் பண்ணி பாருங்கள், ஆட்டிசம் நோயே கிளியர் ஆகுது. அது என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். இதோட பிரெயின் அவ்வளோ ஒரு பவரான ஒரு ஆர்கானிக் மெடிசின் அது, சரிங்களா? அப்புறம் அது போக இல்லை மீட்டு தான். பிரியாணிக்குன்னு தனியாக வெட்டிக்கலாம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குன்னு தனியாக வெட்டிக்கலாம், ஓகேவா? இதுதான் முயலோட மீட். நல்லா பார்த்துக்குங்க. அப்புறம் இது எல்லாமே சாதா தான். மெயின் வந்து பார்த்திங்கன்னா அது போக இன்னொன்று பார்த்திங்கன்னா அதோட ஈரல். இது வந்து ஈரல்னு சொல்லுவோம். ரொம்ப சத்துமிக்க பகுதி இது தான். எந்த காரணத்தை கொண்டும் முயல் கறி சாப்பிட்றவங்க
இந்த ஈரலை சாப்பிடாமல் விட்டுறாதீங்க. அவ்வளோ சத்துக்கள், புரோட்டீன் அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க. ஏன்னா ஈரல் நல்லா இருந்தால் தான் முயல் நல்லா உயிர் வாழும். அப்போது அந்த லிவர் வந்து நல்லா கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆனால் தான் முயல் நல்லாயிருக்கும். அப்போ வந்து ஈரலை வந்து நம்ம சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதில் நீங்களும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் கூகுள் போய் பார்த்துக்கலாம். அதோட ரேபிட்டோட லிவரில் என்னென்ன இருக்குது, அதோட என்ன ப்ரோட்டீன் இருக்குது, எவ்வளோ கலோரிஸ் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். கண்டிப்பாக ஈரல் மட்டும் வெளிநாட்டினர் பார்த்தீங்கன்னா பெர் கேஜ் 5000 வாங்குற அளவுக்கு ரெடியாக இருக்காங்க. ஈரல் மட்டும் பெர் கேஜ் அவ்வளோ ஒரு ஒர்த்தபிள் இந்த ஈரல். அதை வந்து நீங்கள் கண் கூட பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு நான் சொல்லி காமிக்கிறேன். ஓகே சார். இப்போ கோயம்புத்தூர் மட்டும் தான் நீங்கள் வந்து ஃப்ரீ ஹோம் டெலிவரி பண்ணுறீங்க. இப்போ தான் அவங்க முன்னாடியே உங்களுக்கு பேமெண்ட் பண்ணிடணுமா, இல்லை இங்கே வந்து தான் எல்லாம் கட் பண்ணி லைவாக காமிப்பீங்களா சார்? கண்டிப்பாக. ஏன்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஒரு சண்டே மார்னிங் பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணி ஒரு 3 இல்லை 4 முயல் கட் பண்ணி வச்சுருவேன். முதல்ல ஆர்டர் கொடுத்துருவாங்க. கட் பண்ணி வச்சுட்டு அவங்க வந்ததுக்கப்புறம் தான் பிரியாணிக்கு தனியாக பீஸாக கொடுப்பேன், ஃப்ரைக்கு தனியாக கொடுப்பேன், கிரேவிக்கு தனியாக கொடுப்பேன். அது தகுந்த மாதிரி முயலை எடுத்து அந்த மாதிரி கட் பண்ணி வைப்பேன். ஏன்னா எனக்கு முதல்ல ஆர்டர் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு வந்து அங்கே வரும்போது அங்கே கால் பண்ணணும், எனக்கு வந்து இத்தனை முயல் வேணும், 4 முயல் சொன்னால் தான் நீங்கள் வந்து டைம் அவங்களுக்கு டிலே ஆகாது, உங்களுக்கும் டைம் கரெக்டாக இருக்கும் அந்த டைமிங் வந்து. இல்லை, மெயின் என்னென்னா வரும்போது கால் பண்ண வேண்டாம். அதுக்கு முந்தின நாள், நாளைக்கு வேணும்னா இன்றைக்கி எனக்கு கால் பண்ணி புக் பண்ணணும். அப்போ தான் என்னால் முயல் கொடுக்க முடியும். எவ்வளோ டிமாண்டாக இருக்குது இப்போது. முயல் என்னால் கரெக்டாக சப்ளை பண்ண முடியறதில்ல. ஏன்னா ஒருத்தர் வந்து முயல் மீட் சாப்பிட்டாங்க, வேறு எந்த மீட்டும் சாப்பிட மாட்டாங்க. பட் அவ்வளோ டைஜஷன் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது எல்லாமே உடம்புக்கு நல்லதாக இருக்கும். டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். ஏன்னா மருந்தே கிடையாது, ஆர்கானிக்காக நாங்கள் ஃபுட்டு போடுறதுனால நல்ல ஒர்த்தபிள் தான். ஓகே சார். சார் இப்போ இந்த முயல் வந்து பிரியாணி நல்லா இருக்குமா, இல்லை வந்து ஃப்ரை, சில்லி சிக்கன், சில்லி பொறையாமல் எதில் வந்து இந்த முயலுக்கு வந்து ருசி அதிகமாக இருக்கும்? மெயினாக பார்த்தீங்கன்னா கிரேவிக்கு முயல் கறி நல்லாயிருக்கும். அதே மாதிரி ட்ரை ஃப்ரை நல்லா, அதாவது வந்து குழம்பு இல்லாமல் நல்லா ட்ரையாக வறுத்து நம்ம சாப்பிட்டோம்னா இனி கூடுதல் டேஸ்ட் கிடைக்கும். பிரியாணிக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். சார் இப்போ உங்களுக்கு வந்து நம்ம சேனலில் பார்த்து முயல் கறி ஆர்டர் பண்ணுறாங்க. ஆர்டர் பண்ணால் நீங்கள் எத்தனை கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் வந்து ஃப்ரீ ஹோம் டெலிவரி தருவீங்க? மினிமம் அவங்க எத்தனை கிலோ ஆர்டர் பண்ண உங்களுக்கு? ஓகே, இப்போ மேக்ஸிமம் வந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் நியர்பை, அதாவது என்னோடய ஃபார்ம் இருக்கிறதுலேருந்து ஒரு 15-20 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே எனக்கு ஆர்டர் பண்ணலாம். பட் நான் சொன்ன மாதிரி தான் முந்தின நாள் ஆர்டர் பண்ணணும். மினிமம் ஒரு 2 kg எனக்கு ஆர்டர் பண்ணணும். மீட் மட்டும், அதாவது வந்து லைவ் மீட் கிடையாது, மீட் மட்டும், ஒன்லி மீட். எனக்கு 2 kg ஆர்டர் பண்ணால் தான். பட் கிலோமீட்டரை பொறுத்து வந்து நான் சார்ஜ் வாங்கிக்குவேன். அது என்ன கிலோமீட்டரோ தகுந்த மாதிரி சார்ஜ் வாங்கிடுவேன். சரி, இப்போ ஆடு பார்த்தீங்கன்னா சில பேர் தொடர்ந்து மட்டும் வேணுமாங்க, நெஞ்சில் மட்டும் வேணுமாங்க. அது மாதிரி இதுக்கு அப்படி இருக்கா, இல்லை ஒரு முயல்லாம் ஒரு முயல் கம்ப்ளீட்டாக வாங்கிட்டு போயிடணுமா? அப்படி இல்லை. ஏன்னா ஆடுங்கும் போது பெரிய பீஸு, ஒரு ஆடு போய் ஒரு ஆள் சாப்பிட முடியாது இல்லையா. அப்போது இது சாதாரணமாக 2 பேர் சாப்பிடலாம் ஒரு முயல். அப்போது ஒரு முயல் அப்படியே கட் பண்ணி கொடுத்துடலாம், அவ்வளோதான். தட்ஸ் ஆல். இப்போ எனக்கு வந்து ஒரு முயல் வேணும்னா, ஒரு முயல் வேண்டாங்க, நெஞ்சில் மட்டும் கொடுங்கன்னா அது மாதிரி ஃபில்டர் பண்ணி தருவீங்களான்னு நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட. கண்டிப்பாக என்னால் கொடுக்க முடியாதுங்க. அவ்வளோ என்கிட்ட முயல் என்னால் கொடுக்க முடியறதில்ல. முயல் கறிக்கே கேட்டாலும் நான் பார்த்துட்டு என்னால் கொடுக்குற சுச்சுவேஷன் இருக்குது. ஒரு முயல் அப்படியே கட் பண்ணி உங்களுக்கு மீட்டாக கொடுத்துருவோம், அவ்வளோதான். தட்ஸ் ஆல். ஒருத்தர் வந்தாங்கன்னா ஒரு மீல் அப்படியே வாங்கிட்டு போயிடணும். கண்டிப்பாக. ஆடு மாதிரி தனித்தனியாக பிரித்து தர மாட்டீங்க? கொடுக்க முடியாது. ஓகே சார். வேறு என்ன சொல்லுங்கள் சார் மக்களுக்கு மீட்டை பற்றி? நல்லா, அதாவது வந்து முயல் கறியில் வந்து அவ்வளோ ஒரு ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, ஒரு நல்ல கலோரிஸு, பின்ன டைஜஷன் எல்லாம் நல்லாயிருக்கும். எல்லோரும் சாப்பிடுங்க. பண்ணை வளர்ப்பாளர்கள் வந்து நாங்கள் முயல் பண்ணை வளர்த்துறவங்களுக்கு நாங்கள் ஊக்குவிச்சிட்ருக்கோம். அவங்கள நீங்கள் கொடுத்து பழக்குங்க, சாப்பிட பழகுங்க. முதல்ல நீங்கள் சாப்பிட்டு பழங்க பண்ணையாளர்கள். அப்படிங்களா பண்ணையில் கொஞ்சம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டெவலப் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. மேபி ஃப்யூச்சரில் முயல்ங்கிறது வந்து ஒரு கோழி இறைச்சி மாதிரி மாறுங்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு நிறைய இருக்குது, எனக்கு தெரியுது. ஓகே சார், ரொம்ப தேங்க்யூ சார். ஓகே, நன்றி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் லைவாக பார்த்துருப்பீங்க, முயல் கறி யாரெல்லாம் சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்துருப்பீங்க. எல்லாமே சாப்பிடலாம் சார் சொல்லியிருக்காரு. உங்களுக்கும் இந்த முயல் கறி வேணும் அப்படின்னா கீழே இப்போ நம்ம கால் பண்ணுங்கள், லைவாக வந்து வாங்கிட்டு போங்கன்னு சொல்கிறாரு. ஸோ உங்களோட உங்கள் லோகேஷ், டாடா, பாய்.